ஃப்ராக்சர் அண்ட் ஹோமியோபதி. இது வந்து நமக்கு டாபிக் நம்ம போஸ்ட்ல போட்டப்ப பாக்குறப்பவே இந்த டாபிக்கை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்றப்பே அதுல வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னது ஃப்ராக்சர்ல ஹோமியோபதிக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் நிறைய பேருக்கு, ஒரு பெரிய சந்தேகங்கள்லாம் கூட இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கா நான் நினைக்கிறேன். இது மெயினா வந்து ஒரு அவேர்னஸ் பர்பஸ்க்காக தான் இந்த ஒரு செஷனே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ராக்சர், எலும்பு முறிவும் ஹோமியோபதியும், இதுதான் இன்னைக்கு டாபிக். இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ராக்சர்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரேக் ஆர் கிராக் இன் அ போன், ஒரு எலும்புல ஒரு சின்ன ஒரு ஒரு எப்படி சொல்லுது, ஒரு ஒரு பிரிவு, ஒரு முறிவு, இதுதான் வந்து நம்ம எலும்புல இருக்கிற அந்த கண்டினியூவேஷன் ஒரு இடத்துல தடைப்பட்டு முறியுது இல்லையா, அதுதான் வந்து நம்ம ஃப்ராக்சர், எலும்பு முறிவு அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து மெயினா எப்பப்ப இந்த மாதிரியான ஃப்ராக்சர் வந்து நடக்குது, காசஸ் ஆஃப் ஃப்ராக்சர் என்ன, எப்ப இந்த மாதிரி ஃப்ராக்சர் நடக்குது அப்படின்னா ஃபால், அதாவது நம்ம மேல இருந்து கீழே விழுந்து அடிபடுறது, கையில ஊனிடுறோம், அந்த இடத்துல வந்து எலும்பு முறிஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி விழுறதுனால, அடிபடுறதுனால இந்த ஃப்ராக்சர் ஃபர்ஸ்ட் ரீசன். அதுல இது இல்லாம ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட், நம்ம அதிகமான ஸ்பீட்ல போறது, ஒரு வண்டியோட இன்னொரு வண்டி வந்து கிராஷ் ஆகி மோதுறதுனால அதுல ஏற்படுற ஒரு விபத்துனால ஏற்படுற ஃப்ராக்சர். ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல இது ரொம்ப காமன், நம்ம வண்டியில இருந்து கீழே ரோட்ல விழுகிறது. ஸோ இதனால அது இல்லாம ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில ஃப்ராக்சர்ன்றது ரொம்ப ரொம்ப காமன். ஒரு அத்லெட்டோ இல்ல வந்து ஒரு அதிக ஹைட்ல இருந்து கீழே விழுறதோ, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில ஃப்ராக்சர்ன்றது ரொம்ப காமனா இருக்கும். அதோட வீக் போன், நம்ம ஏஜ்டு பர்சன் ஒரு அபவ் 55 60 இல்ல வந்து இப்பெல்லாம் 45லயே ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதாவது போன்ல இருக்கிற அந்த கால்சியம் சத்து ரொம்ப குறைவா ஆகுறதுனால நம்ம எலும்பு வந்து ரொம்ப பலகீனம் ஆயிடும். அதுதான் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன், வீக் போனா இருக்கு அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஃப்ராக்சர் அப்படின்றது ஒரு இன்ஜுரி இல்லாமலே இயல்பா கூட இந்த மாதிரி ஃப்ராக்சர்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம போன் வந்து வீக்கா இருந்ததுனால. இது வந்து ரொம்ப அதிக வயதானவங்களுக்கு இந்த மாதிரி கால்சியம் வந்து போன்ல கம்மியாகுது அப்படின்ற கண்டிஷன்ல இந்த மாதிரி ஃப்ராக்சர் வந்து வரும். ஸோ இதுதான் ரொம்ப காமனா ஃப்ராக்சர் வந்து வரதுக்கான காரணங்கள். ஸோ இதுல வந்து ஃப்ராக்சர்ல சில டைப்ஸ் இருக்கு, இது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃப்ராக்சர்ல மெயினா ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. ஏதாவது லேசான ஒரு ஃப்ராக்சரா இருக்கு. யூஸ்வலா இந்த டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, ஹோமியோபதியில ஃப்ராக்சர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா எப்போ அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க வந்து இப்ப ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட்ல கீழே வந்து அடிபடுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டா அந்த பேஷண்ட் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து அது என்ன நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட், பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட்ல இம்மீடியட்டா அந்த பேஷண்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிடணும். அலோபதிக் ஹாஸ்பிட்டல், மாடர்ன் மெடிசனுக்கு நம்ம அந்த பேஷண்ட்டை கொண்டு போய் இம்மீடியட்டா அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பெயின் இருந்தா இது பெயின் கில்லரோ இல்ல வந்து வீக்கத்துக்கான ட்ரீட்மெண்ட்டோ அது டாக்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இம்மீடியட்டா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ரே எடுக்கணும் இந்த மாதிரி ஃப்ராக்சர் கேசஸ்க்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டை நம்ம அலோபதி ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம கூட்டிட்டு போவோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஆர்த்தோ டாக்டர் பார்த்து முடிச்சு அவங்க கட்டெல்லாம் கட்டி மெடிசன் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துலதான் வந்து ஃப்ராக்சருக்கு ஹோமியோபதி மெடிசனுடைய தேவையை ஏற்படும். ஸோ இப்போ ஒரு ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம இம்மீடியட்டா ஹோமியோ மெடிசன் கொடுக்கறதோ ஹோமியோ இது பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்றதோ வந்து அந்த இடத்துல வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ எப்ப எந்த மெடிசன் எந்த நேரத்துல எடுக்கணும் அப்படின்றது நம்ம ரொம்ப அவேரா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து ஃப்ராக்சர் அண்ட் ஹோமியோபதி அப்படின்னு நம்ம பேசுறோம்னா அதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு இது வந்து இம்மீடியட்டா ஃப்ராக்சர் ஆகுதுன்னா அந்த பேஷண்ட்டை நம்ம அலோபதி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காமிச்சு அவங்களோட மெடிகேஷன், ட்ரீட்மெண்ட், எக்ஸ்ரே, அந்த கட்டுறது, பிளாஸ்டர் போடுறது, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹோமியோபதி மெடிசன் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு தேவைப்படும். இது வந்து ஆஃப்டர் ஆர்த்தோ டாக்டர் பார்த்து முடிச்சு அந்த பேஷண்ட் வெளில வந்து அந்த கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஹோமியோபதி மெடிசன் இந்த ஃப்ராக்சர் ஆன பேஷண்ட்டுக்கு தேவைப்படும். இதுதான் வந்து முதல் முக்கிய விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்போ ஃப்ராக்சரோட டைப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர்லைன் ஃப்ராக்சர். ஹேர்லைன்னா வந்து அந்த ஒரு எலும்பு இருக்குன்னா அதுல வந்து ரொம்ப சின்னதா ஒரு நூல் மாதிரி, அது ஹேர் லைன் அப்படின்னு சொல்றது. ரொம்ப ஒரு கண்ணுக்கே தெரியாம இவ்வளோண்டு இருக்கும், அதுதான் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ராக்சர் தான் வந்து இந்த ஹேர்லைன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த எலும்பு முறிவுன்றது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும்,
அந்த எலும்பு வந்து ஃபுல்லா உடஞ்சிருக்காது. அதுதான் அந்த ஹேர்லைன் ஃபிராக்சர் அப்படின்றது. அதுக்கப்புறம் க்ளோஸ்டு ஃபிராக்சர் சொல்லுவோம். இதுல எலும்பு உடஞ்சிருக்கும், ஆனா சுத்தி இருக்கிற ஸ்கின்ல அந்த மசில்ஸ்ல எந்த பாதிப்பும் இருக்காது. அதுதான் க்ளோஸ்டு ஃபிராக்சர்ன்றது. அடுத்து மூணாவது ஓப்பன் ஃபிராக்சர் அப்படின்றது. இதுல எலும்பும் உடஞ்சிருக்கும், ஸ்கின்ல டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கும். இதுதான் ஓப்பன் ஃபிராக்சர். இது இல்லாம கிரீன் ஸ்டிக் ஃபிராக்சர்னு ஒண்ணு இருக்கு. கிரீன் ஸ்டிக் ஃபிராக்சர்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஏர்லியரா ஒரு ஒரு 3 வயசு 4 வயசு அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப ஏர்லியரான குழந்தைங்களுக்கு, இன்னும் பிஃபோரா கூட அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு சம் ஆக்சிடென்ட்னால ஏதோ காரணத்தினால ஃபிராக்சர் ஏற்பட்டுருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆகிற ஃபிராக்சர் வந்து ரொம்ப அதோட ப்ராக்ரஸ், அதோட ஹீலிங்கிறது ரொம்ப சீக்கிரமா இருக்கும். ஏன்னா அது வந்து க்ரோயிங் போன் அப்படின்றதுனால, வளர்ற அந்த குழந்தைங்க அப்படின்றதுனால அவங்களுக்கான அந்த ஹீலிங்கிறது ரொம்ப ஃபாஸ்டராகவே இருக்கும். அதுதான் கிரீன் ஸ்டிக் ஃபிராக்சர் குழந்தைங்களுக்கு ஏற்படுறது அப்படின்றது. ஸோ அடுத்து டிஸ்பிளேஸ்டு ஃபிராக்சர் அப்படின்றது. டிஸ்பிளேஸ்ட்னா broken bone pieces moved out of alignment. அதாவது அந்த எலும்பு உடைஞ்சு அந்த ப்ராப்பரா இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர், இதுலதான் அது அரேஞ்ச் ஆயிருக்குன்னா அந்த இடத்துல இருந்து மாறுபட்டோ, இப்படி கண்ணா பின்னானோ இப்படியோ இப்படியோ அந்த மாதிரி ஒரு அந்த அலைன்மெண்ட்ல இருந்து மாறி இருக்கிறது தான், அந்த உடஞ்ச எலும்பு மாறி இருக்கிறது தான் இந்த டிஸ்பிளேஸ்டு ஃபிராக்சர் அப்படின்றது. டிஸ்பிளேஸ் அதோட பிளேஸ்ல இருந்து வேற விதமா இருக்கும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டட் ஃபிராக்சர். இது போன் பிரேக்ஸ் இன் இட்ஸ் இன்டு 3 or more pieces. இது வந்து இந்த ஃபிராக்சர்ன்றது ரொம்ப கொஞ்சம் மல்டிபிளா இருக்கும். அந்த ஒரு எலும்புன்றது ஒரு 3-4 பீசஸா உடையிறது, கண்ணா பின்னான்னு இருக்கிறது. இதுதான் இந்த கம்யூனிட்டட் ஃபிராக்சர் அப்படின்றது. ஸோ இதுதான் ரொம்ப காமனான ஃபிராக்சர் டைப் அப்படின்றது. ஸோ இதுல இப்போ ஃபிராக்சர்னா ஃபர்ஸ்ட் என்ன சிம்டம் இருக்கும்? விழுந்து அடிபடுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் 99% வந்து பெரும்பாலும் வந்து வலிதான் மேஜரா இருக்கும். இம்மீடியட்டா அந்த விழுந்து எலும்பு உடையுது அப்படின்னா அந்த இடத்துல வலி ஜாஸ்தியா இருக்குமே தவிர அந்த இடத்துல வந்து ப்ளீடிங், ரத்தம் வர்றதுன்றது பெரும்பாலான கேஸ்ல இருக்காது. ஃபிராக்சரை பொறுத்த அளவுல ப்ளீடிங்ன்றது ரொம்ப ரொம்ப ரேர். விழுந்து அடிபட்ட உடனே வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அங்க உள்ள இருக்கிற எலும்பே முறிஞ்சிருக்கிறதுனால வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது இல்லாம அந்த இடத்துல இம்மீடியட்டா ஒரு பெரிய வீக்கம்ன்றது அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த எந்த இடத்துல அது உடஞ்சிருக்கோ அதை சுத்தி வீக்கம் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் ரொம்ப காமனான சிம்டம். அதுக்கப்புறம் ப்ரூயிஸ்னா வந்து இப்போ வந்து கையில இந்த இடத்துல வந்து ஒரு அந்த ஃபிராக்சரோ இல்லை அடிபடுறதோ நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஸ்கின்னுக்கு பின்னாடி சுத்தி ஒரு ரத்தக்கட்டு மாதிரி ஒரு வயலட் கலர்லயோ ப்ளூ கலர்லயோ இல்ல வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர்லயோ அந்த இடத்துல வந்து உள்ள வந்து பிளட் கிளாட் ஆறுது. அதான் வந்து ப்ரூயிஸ் அப்படின்றது. அது வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சிவியர் வலி இருக்கும், அதுக்கப்புறம் வீக்கம், அப்புறம் அந்த ப்ரூயிஸ் அப்படின்ற அந்த ரத்தக்கட்டு மாதிரி அந்த இடத்துல ஒரு டிஸ்கலரேஷன், ஒரு கலர் சேஞ்ச் தெரியும். இது ரொம்ப காமனான சிம்டம். அவங்களால அந்த இடத்த அசைக்கவே முடியாது, இன்னபிலிட்டி டு மூவ், அந்த அளவுக்கு சிவியர் பெயின் இருக்கும். தென் டிஃபார்ம்ட் ஆர் அவுட் ஆஃப் ஷேப். அது சிவியரான ஃபிராக்சர் அப்படின்னா அந்த இடமே வந்து அவுட் ஆஃப் ஷேப், அந்த இடம் வந்து அப்நார்மலான ஒரு ஷேப்ல இருக்கும். இது இல்லாம அந்த ஃபிராக்சர் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னா விழுந்து அந்த ஃபிராக்சர் ஆகிற டைம்ல கிராக் சவுண்ட் கேட்கும். அந்த விழுந்த அந்த எலும்பு முறிகிற டைம்ல கிராக் சவுண்ட் கூட கேட்கும், அந்த ஃபிராக்சர் சிவியரா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட், பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா டோன்ட் மூவ். நம்ம வந்து அசையக்கூடாது. இப்போ அந்த ஒரு கையில வந்து ஒரு இடத்துல இதாகுது அப்படின்னா நம்ம அந்த இடத்த வந்து எந்த அளவுக்கு அசையாம அப்படியே இமீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு சேஃபரா அந்த இடத்த வந்து நம்ம பாத்துக்கணும். அந்த நம்ம வந்து ஆல்ரெடி டேமேஜ் ஆயிருக்கிற அந்த ஃபிராக்சர்டு பார்ட்டை நம்ம இன்னும் வந்து அதிகமான ஒரு இது கொடுத்து நம்ம டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயமா நம்ம கவனத்துல வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும். வீக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஐஸ் வைக்கலாம், அந்த வந்து வீக்கத்தை கொஞ்சம் குறைக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம அட்மிட் பண்ணி இமீடியட்டா எக்ஸ்ரே அனுப்பி அதுக்கப்புறம் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் பண்ண வைக்கிறது. இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் என்னவா இருக்கும் மேஜரா அப்படின்னா பிளாஸ்டர் ஆஃப் காஸ்ட். எப்பயும் வந்து மாவு கட்டுறது, என்ன ஃபிராக்சர் என்ன எதுன்னு பார்த்துட்டு மெடிகேஷன் கொடுத்துட்டு அவங்களுக்கு மாவு கட்டுவாங்க. இது இல்லாம ஸ்பிளிண்ட், அந்த இடத்துல வந்து ஸ்பிளிண்ட் மாதிரி அந்த கையை அசைக்காம வைக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி ஸ்பிளிண்ட் வைப்பாங்க. அது ரொம்ப மேஜரான ரொம்ப இதான மாதிரி இருந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா சர்ஜரிக்கு கொண்டு போவாங்க. காம்ப்ளெக்ஸ் மல்டிபிள் ஃபிராக்சர் அப்படின்ற மாதிரி இருந்து அதுல ஏதாவது ஃபாரின் பாடி ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா
சர்ஜரிக்கு அடுத்த ஆப்ஷன் கொண்டு போவாங்க. இது இல்லாம வந்து அந்த இடத்துல பிளேட் வைக்கிறதுக்கு சில கேசஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேஷண்ட்டை ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ இதுதான் மோஸ்ட் ஆஃப் த காமன் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃப்ராக்சர் அப்படின்றது. ஸோ இதுல வந்து என்னோட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சொல்லலாம். இப்போ ரீசெண்டா நமக்கு நெய்பர் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து வீட்டுல வந்து குழந்தை வச்சுட்டு ஒரு பாட்டி இருந்திருக்காங்க. அப்ப வந்து அந்த குழந்தை வந்து தண்ணியில வலிக்கிட்டு விழ போற நேரத்துல இவங்க போய் பிடிக்க போயிருக்காங்க கையால. பிடிக்க போறப்ப இவங்க ஸ்லிப் ஆகி இந்த எல்போ வந்து தரையில நல்லா பட்டு விழுந்து அடிபட்டுச்சு. அடிபட்டோன்னா வலி சிவியரா இருந்திருக்கு. அப்ப வந்து அவங்க வீட்டுல இருந்து வந்து என்ன கூப்பிட்டாங்க. கை வந்து இது மாதிரி, அதாவது அவங்களே சொல்றாங்க, மூட்டு வந்து விலகி இருக்கு, நல்லா விழுந்ததுல விலகிருச்சு, வலி ரொம்ப சிவியரா இருக்கு, ஏதாவது மருந்து கொடுங்க அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எப்பயுமே எந்த மாதிரி நேரத்துல நம்ம மெடிசன் கொடுக்கணும், எப்ப வந்து பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணணும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ரெக்கவர் பண்ணணும். அதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் மோட்டிவா இருக்கணுமே தவிர, ஸோ நான் அந்த டைம்ல வந்து நம்மளோட மெடிசன் கொடுத்து அவங்கள வந்து இது பண்றதோ அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இது வந்து ஃப்ராக்சர் மாதிரி இருக்கு இல்ல டிஸ்லோகேஷன் மாதிரி இருக்குன்னா நம்ம இம்மீடியட்டா ஆர்த்தோ டாக்டர் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ரே எடுக்கணும். ஏன்னா எக்ஸ்ரே எடுத்தாதான் அது வந்து முதல் ஃப்ராக்சர் ஆயிருக்கா, டிஸ்லோகேட் ஆயிருக்கா, எந்த அளவுக்கு ஃப்ராக்சர் ஆகி எந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ரேல பார்த்தாதான் ஃப்ராக்சர் பொறுத்தவரை தெரியும். ஸோ அந்த பேஷண்ட் அவங்களை வந்து இமீடியட்டா நம்ம வந்து ஆர்த்தோ டாக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ போய் அவங்க எக்ஸ்ரே எடுத்ததுக்கு பார்த்தா ஃப்ராக்சர் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் டிஸ்லோகேஷன் தான். இங்க இருக்கிற இந்த ஜாயிண்ட், இந்த எலும்பு மூட்டு வந்து கரெக்டா விலகி இருக்கு எக்ஸ்ரேல. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் பார்த்துட்டு அந்த மூட்டை நார்மலா அவங்க வந்து ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட்ல லொகேட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி வச்சு மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்ததுல நார்மல் ஆயிடுச்சு. ஸோ நார்மல் இது வந்து வெறும் டிஸ்லோகேஷனா இருந்தாலும் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மாவு கட்டு, அந்த பிளாஸ்டர் மாதிரி போட்டு ப்ராப்பர் ரெஸ்ட்ல வச்சு, ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது நம்ம எக்ஸ்ரே பார்க்கணும். நம்ம வந்து ஃப்ராக்சர் பொறுத்தளவுல எக்ஸ்ரே இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இந்த மாதிரி டிஸ்லொகேஷனோ ஃப்ராக்சரோ எதுனாலும் நம்ம எந்த டாக்டரை பார்க்கணும், எதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நம்ம காமனான விஷயம். இதுல இப்போ வந்து நம்ம ஹோமியோபதிக் பார்க்கலாம். ஃப்ராக்சர் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ இந்த பேஷண்ட் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆனதுக்கு அப்புறம் அலோபதி ஹாஸ்பிட்டல் போய் ப்ராப்பரான மெடிகேஷன் எடுத்து மாவுகட்டெல்லாம் போட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு, அதுக்கப்புறமும் பேஷண்ட் ரெக்கவர் ஆகல, பெயினோ இல்ல வந்து போன் வந்து மாசக்கணக்கு ஆகி ஹீல் ஆகல, இந்த மாதிரி என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் ஹோமியோபதி மெடிசன் ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஹோமியோபதியில ஃப்ராக்சர் ஆஃப் ஸ்கல் போன் அப்படின்னா மோஸ்ட் காமன் மெடிசன் ஆர்னிகா, கேலண்டுலா, ஹைப்பரிகம், சிம்ஃபைட்டம் இதெல்லாம் வரும். ஸோ ஆஃப்டர் ஃப்ராக்சர் சிவியரான ஹெட்ஏக் இருக்கு, ஃப்ராக்சருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான ஒரு தலைவலி இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு குளோனைன். அதுவே ஸ்பைன் ஃப்ராக்சர், முதுகெலும்புல இருக்கிற ஃப்ராக்சர் அப்படின்னா நாட்ரம் ஃப்ளூராட்டிகம் வெல்கம். அதுவே ஃப்ராக்சரோட கேங்க்ரினா வந்து அந்த பர்டிகுலர் பார்ட்ல வந்து பிளட் சப்ளை இல்லாம போய் அந்த இடத்துல இருக்கிற செல்ஸ் எல்லாம் டெட் ஆகி அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு கேங்க்ரின் ஃபார்ம் ஆகுது, பஸ் ஃபார்ம் ஆகுது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து கேங்க்ரின்னு சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் ஃப்ராக்சர் கேங்க்ரின் ஃபார்மேஷன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஆந்த்ரசினம் மெடிசன் வெல்கம். ஸோ ஆஃப்டர் ஃப்ராக்சர் ஸ்வெல்லிங் மட்டும் இருந்துட்டே இருக்கு, குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ ஆர்னிகா அண்ட் போவிஸ்டா வெல்கம். போவிஸ்டா வந்து ரொம்ப முக்கியமான மெடிசன் ஆஃப்டர் ஃப்ராக்சர் ஸ்வெல்லிங்க்கு. தென் ஸ்லீப்லெஸ்னஸ் ஆஃப்டர் ஃப்ராக்சர். இந்த ஃப்ராக்சர் ஆன பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமும் தூக்கமே இல்லாம அந்த பேஷண்ட் வந்து தூக்கமின்மையினால ரொம்ப அவஸ்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டா பல்மோனரியா வெல்கம். தென் அதுவே மல்டிபிள் ஃப்ராக்சர் அப்படின்ற மாதிரி கேசஸ்னா அயனைசிங் ரேடியேஷன் வெல்கம். தென் ஸ்லோ ரிப்பேர் ஆஃப் புரோக்கன் போன். அந்த எலும்பு வந்து ரொம்ப மாச கணக்காகியும் அது வந்து ப்ராப்பரா அது வந்து ஹீல் ஆகாம எலும்பு வந்து அந்த கூடாம இருந்துட்டே இருக்கு அப்படின்னா அதுக்கு கால்கேரியா குரூப் எல்லாமே வரும். கால்கேரியா ஃப்ளோர்,
தென் ஃபெரம், மெசிரியம், பாஸ்போரிக் ஆசிட், பாஸ்பரஸ், சைலீஷியா, ரூட்டா, சிம்பைட்டம், இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாமே வில் கவர். தென் ஸ்லோ ரிப்பேர் இன் சில்ட்ரன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கால்கேரியா குரூப் மெடிசன் அலாங் வித் பாஸ்பரஸ், சைலீஷா இதெல்லாம் வரும். அதுவே எஸ்பெஷலி ஃப்ராக்சர் ஆஃப் லாங் போன்னா வந்து இப்போ நம்ம இந்த கையில இருக்கிற இந்த ஹியூமரஸ் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம தொடையில இருக்கிற எலும்பு, ஃபீமர், டிபியா, இதெல்லாம் வந்து லாங் போன்ஸ். இந்த லாங் போன்ஸ்ல ஏற்படுற ஃப்ராக்சர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கால்கேரியா வெல்கம். அதுவே ஃப்ராக்சரோட நர்வஸ் கம்ப்ளைண்ட், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா சிம்பைட்டம் வெல்கம் அலாங் வித் ஹைப்பரிக்கம் வெல்கம். தென் ஆஃப்டர் ஃப்ராக்சர் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ரிஜிடிட்டி. ஃப்ராக்சருக்கு அப்புறம் அந்த பேஷண்ட்டுக்கு வந்து அந்த ஃப்ராக்சர் ஆன அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டிஃப் ஆகி அப்படியே இறுகி போய் ரிஜிடா அசைக்கவே முடியல, அந்த இடத்துல உணர்வே இல்லை கட்டி மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வெஸ்ட் பர்டன் வெல்கம். தென் ஃப்ராக்சர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு, பெயின் வந்து குறையவே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கால்கேரியா ஃப்ளோர் வெல்கம். அதுவே ஷாக்ஸ் ரிமைன் ஆஃப்டர் இன்ஜுரி, அதாவது அந்த பேஷண்ட் வந்து இப்போ பெரிய ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்டோ நடக்குது அப்படின்னா அவங்க வந்து ஃப்ராக்சர் முடிஞ்சு ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ஷாக்ல இருந்து, அந்த ஒரு விபத்து, அந்த ஒரு ட்ராமால இருந்து வெளியவே வரல, அந்த ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் பேஷண்ட்டுக்கு மைண்ட் லெவல்ல ஹோமியோபதிக் மெடிசன் வந்து ஒண்டர்ஃபுல்லா ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி ஷாக் இருந்துச்சுன்னா அதுவே வந்து ஒரு பிளாக்கா இருக்கும் இவங்களுக்கு, அந்த ஒரு ஒரு கியூர், ஒரு ஹீலிங் அந்த பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா முழுமையா அடைய விடாம அது ஒரு பிளாக்காவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷாக் வந்து கியூர் பண்றதுக்கு அக்கோனைட், ஆர்னிகா இதெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்லி ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஃப்ராக்சர்ட் பார்ட்ல வந்து பெயின் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா ரஸ்டாக்ஸ், பிரைனியா இது ரெண்டும் வந்து எவ்ரி 2 hours ஆல்டர்னேட்டா கொடுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகி அந்த பேஷண்ட்டுக்கு இதா இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஆர்னிகா 4 doses கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ரூயிஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்கலரேஷன் மாதிரி ஒரு ரத்தக்கட்டு உள்ள இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த ஆர்னிகா வந்து கரைச்சிரும், அந்த ப்ரூயிஸ் வந்து வராமலே ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஆர்னிகா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸோ ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் பிளாஸ்டர், அந்த மாவுக்கட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து ஸ்டிஃப்னஸ் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு மாதிரி இருந்தா ரஸ்டாக்ஸ் அண்ட் ரூட்டா வெல்கம். ஸோ இதோட ஒரு செகண்ட் டே அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ரூட்டா சிம்பைட்டம் கியூ மதர் டிஞ்சர்ஸ்ல வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி எடுக்கிறப்போ இவங்களுக்கு அந்த ஹீலிங் அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சிம்பைட்டம் கியூ, சிம்பைட்டம் மதர் டிஞ்சர் வந்து ஒரு க்ளூவா, அதாவது இந்த 2 உடஞ்ச போனை வந்து ஜாயின் பண்ற ஒரு கம் மாதிரி, ஒரு க்ளூ மாதிரி ஆக்ட் பண்ணும் இந்த சிம்பைட்டம் மதர் டிஞ்சர் அப்படின்றது. ஸோ இதுதான் இந்த ஃப்ராக்சரை பத்தி இன்னைக்கு சொல்ல நினைச்ச முக்கியமான விஷயங்கள். So this is all about the session today. Thank you so much, sir.